பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை பொழுதில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்கள் முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கிறது. இந்த தடைகளை உடைத்து போடுகிற, நீக்கி போடுகிற நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்பே கடந்து சென்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் அகற்றி போடுவார். யோசுவாவின் நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர்கள் கானானுக்கு போகும்போது எரிகோ என்கிற ஒரு பெரிய கோட்டை, ஒரு பெரிய பட்டணம் அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சவாலாக இருந்தது. ஜனங்கள் உள்ளே போகவும் முடியவில்லை, வெளியே வர முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். இந்த எரிகோ கோட்டை உடைக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அந்த கோட்டை சுற்றி துதித்து பாடிக்கொண்டே வர வேண்டும், எக்காலத்தை ஊதிக்கொண்டே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களும் ஒவ்வொரு நாளும் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி எக்காலத்தை ஊதி அவங்க துதித்து கொண்டு வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றினார்கள். அப்படி 13 முறை அந்த கோட்டையை சுற்றினார்கள். நடந்த அற்புதமான காரியம் என்னென்னா, அவங்க 7ஆவது முறை சுற்றி வரும்போது அந்த கோட்டை சுக்குநூறாய் உடைந்து போனது. உடைந்து போன அந்த கோட்டையை அவர்கள் கடந்து அங்கே இருக்கிற மக்களை வென்று இந்த ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்க போனார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எரிகோ கோட்டையைப் போல மிகப்பெரிய தடைகள் நமக்கு முன்னே சவாலாக இருக்கலாம். என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் இருக்கலாம். நாம் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு முன்பதாக தேவன் கடந்து போகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன், இரும்பு தாழ்பாள்களை முறிப்பேன், வெண்கல கதவை உடைப்பேன், அந்தகாரத்திற்கு பொக்கிஷத்தை புதையல் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே நமக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து போய்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்த பொழுதெல்லாம், எத்தனையோ கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நமக்கு முன்பதாக தேவன் நின்று நம்முடைய குடும்பங்களையும் நம்மையும் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்குற தேவன் அல்ல நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். நமக்கு முன்பதாக நின்று நமக்கு வர்ற பிரச்சனைகள், நமக்கு வர்ற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ் பண்ணி நம்மை பாதுகாக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை நமக்கு முன்பாக வைப்போம். நமக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் வர துன்பங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் அவரை கடந்து தான் நம்மை வரும். எனவே நம்முடைய வர கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நமக்கு வருகிற தடைகள், போராட்டங்கள் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே நமக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். எனவே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். ஆபிரகாம் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏனென்றால் அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். நம் முன்பாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து நம்மை பத்திரமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரோடு கூட படகில் போகும்போது அவர் கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். இப்பொழுது காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீசர்கள் உடனே போய் ஆண்டவர் எழுப்புகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பும்போது இயேசு கப்பலுக்கு படகின் முன்பதாக வந்து காற்றையும் கடலையும், காற்றே இறையாதே, கடலை அமைதலாயிரு என்று சொல்லுகிறார். அந்த காற்றும் கடலும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தது. இவர்கள் மறுபடியும் பத்திரமாக மறுகரையில் போய் சேர்ந்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டு நமக்கு முன்பாக நிற்கிறார். காற்று அடிக்கலாம், புயல் வரலாம், எது வந்தாலும் கடல் கொந்தளிக்கலாம், நமக்கு முன்னே கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை பத்திரமாய் நாம் சேர வேண்டிய இடத்துல பத்திரமாய் கொண்டு சேர்ப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். இந்த வசனத்தின்படி 2:3 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால்
உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். நம்முடைய முன்னால் கர்த்தர் நமக்கு முன்னால் நடந்து போவார். நம்மை பாதுகாப்பார், ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, தேவ வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுத்து எங்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து சென்று ஆண்டவரே எங்களை பாதுகாத்து தடைகள் எல்லாம் நீக்கி இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமே அமையட்டும். ஆமேன்.